கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை என்று காணப்படுகிறது. இங்கே காணப்படுகிறது என்ற மன உறுதியை பற்றி காணப்படுகிறது. நமக்கு தெரியும், நகோமிக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். தன்னுடைய புருஷன் எல்லாரும் மோவாபிய தேசத்தில் வைத்து இறந்து போகிறார்கள். தன்னுடைய 2 மருமகள்களிடம் பேசுகிறாள், இனி எனக்கு ஒரு புத்திரன் உண்டாகாது, அதனால் நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்று கூறுகிறார். ஆனால் மூத்தவள் ஒர்ஃபா வந்து அவரை முத்தம் செய்து கடந்து போகிறாள். ஆனால் 2வது அவளான அந்த ரூத் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய மாமியாரை கட்டிப்பிடித்து முத்தம் செய்து, நான் என்னை போக மட்டும் சொல்லக்கூடாது, நான் உங்களோட கூட வருவேன், நீர் போகும் இடத்துல தான் நான் வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் மரித்து அடக்கம் பண்ணுகிற இடத்துல என்னை மரித்து அடக்கம் பண்ணப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இவ்வளோ மன உறுதியாக இருக்கிறத கண்டு அப்புறம் ஒன்றும் பேசவில்லை என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மகளாக இருக்கிற, அல்லன்னா ஒரு அம்மாவாக இருக்கிற, அல்லன்னா ஒரு மருமகளாக இருக்கிற, ஒரு மாமியாராக இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ மன உறுதி இருக்கிறது. தங்களுடைய காரியங்களில், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே, தங்களுடைய குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துகிற ஒரு விஷயத்தில் எவ்வளோ மன உறுதியாக இருக்கிறீர்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு தெரியும், யாக்கோபு போராடி தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி கொண்டான் என்று சொல்கிறது. ஏன்னு சொன்னால், ஒரு மன உறுதியோட கர்த்தர் எனக்கு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் என்றுள்ள மன உறுதி. அதே மாதிரி தான் ரூத், நான் உங்களோட இன்னி வர வேண்டான்னு நீங்கள் சொல்லண்டா, நான் வராமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் வருவேன் என்றுள்ள ஒரு மன உறுதி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எடுக்கிற தீர்மானங்களில் எவ்வளோ மன உறுதியாக இருக்கிறோம். நாம் ஆரம்ப காலகட்டத்திலே கர்த்தரிடத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து வந்த காலங்களிலே நாம் சொன்ன, ஆண்டவரே நான் உமக்காக ஏதாவது ஊழியம் செய்வேன், உமக்காக ஆண்டவரை நான் யார்கிட்டையாவது சுவிசேஷம் சொல்லுவேன், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக நான் அறிவிப்பேன், அப்படியெல்லாம் பலவித, நான் பைபிள் படிப்பேன், நான் இத்தனை மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒவ்வொரு தீர்மானங்களை நாம் எடுத்ததுண்டு. ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை உறுதியாக பின்பற்றி வருகிறோம்? அந்த நாட்களிலே கர்த்தரோடு சொன்னதை மன உறுதியாக, ஆண்டவரை நான் உம்மோட சொன்னதனை இனி நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லி மன உறுதியோடு இருக்கிறோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த நகோமி ரூத்துக்கு சம்மதித்தது போல நாம் மன உறுதியாக இருக்கிறதை கண்டு கர்த்தர் நம்மேல் இறங்கி நமக்கு பெரிய காரியங்களை செய்யக்கூடும். அதனால் எடுத்த தீர்மானங்களை நாம் ஒன்று கூட புதுக்கி தேவனுடைய சமூகத்தில் அவர் வருகை வரை அல்லனா நம்முடைய மரணம் வரை மன உறுதியாய் வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, மாயான இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மாயைக்கு ஒத்த வேஷம் தரித்து, ஆண்டவரே நாங்கள் எடுத்த தீர்மானங்களிலிருந்து ஆண்டவரே நாங்கள் மாறி போகாமல் மன உறுதியோடு உமது வருகைக்காக காத்திருக்கும்படியாய், ஆண்டவரே நாங்கள் சொன்ன காரியங்களை செய்து நிறைவேற்றும்படியான கிருபையினே பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது சுருக்கமான ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.